வணக்கம். இது காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள். நாட்டில் இன்று கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை, பலத்த காற்று குறித்தும் எச்சரிக்கை. மீனவர்கள் இன்று எந்த காரணத்திற்காகவும் கடலுக்கு செல்ல வேண்டாம். வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அவசர எச்சரிக்கை. தமிழர் பகுதி மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரிகின்றதா? சிங்கள பகுதியில் காணிகள் இல்லையா? ஏன் இப்படி தமிழர்களுக்கு மட்டும் இப்படி ஒரு அநீதி? நாடாளுமன்றத்தில் உணர்ச்சி வசமாக பேசிய ஸ்ரீதரன் எம்பி. ஜாலில் சிம் அட்டை தொடர்பில் தாயாருடன் ஏற்பட்ட கடும் முரண்பாடு, இறுதியில் இளைஞன் எடுத்த விபரீத முடிவு. வெள்ளவத்தை மற்றும் பாமன்கடை பகுதிகளில் 7 மணி நேரம் நீர் விநியோகம் தடை, மக்களுக்கு அபிசேட அறிவுறுத்தல். செம்மணி புதைகுழியில் சிறுவர் ஆடையின் சிதைவுகள் கண்டுபிடிப்பு. மகசீன் சிறைச்சாலையில் நள்ளிரவில் வெடித்த கலவரம், போதைப்பொருள் மோதலால் நள்ளிரவில் பரபரப்பு, சிறைச்சாலையை உடைத்து வெளியேறிய கைதிகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் நீங்கள் எமது செய்தி சேவைக்கு புதியவர் என்றால் இப்போதே எமது செய்தித்தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். பொரளை மகசின் சிறைச்சாலையில் நேற்றிரவு ஏற்பட்ட பதற்ற நிலையை அடுத்து சிறைச்சாலை வளாகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தொடர்ந்தும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. சிறைச்சாலையின் பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கைதிகள் குழு ஒன்று இரவு 10:20 மணி அளவில் திடீரென அந்த பிரிவில் இருந்து வெளியேறி கலவரத்தில் ஈடுபட்டதைத் தொடர்ந்து இந்த பதற்றம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத போதைப்பொருள் தொடர்பில் கைதிகளுக்கு இடையே ஏற்பட்ட முருகலே இந்த மோதலுக்கும் பதற்ற நிலைக்கும் காரணம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. சூழ்நிலையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர இலங்கை காவல்துறையின் கலவர தடுப்பு பிரிவு மற்றும் விசேட அதிரடிப்படையாக உடனடியாக சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. தற்போது பதற்ற நிலைமை முற்றிலும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும் சிறைச்சாலை வளாகத்திற்குள் இயல்பு நிலையை பாதுகாப்பும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. நாட்டில் இன்றைய தினம் மேல் மற்றும் சப்ரகம மாகாணங்கள், அதேபோல் கண்டி, நுவரலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில பகுதிகளில் கனமழை பதிவாகும் வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வடமத்திய, சப்ரகமோ, தென் மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் மணித்தியாலத்திற்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் மின்னல் தாக்கங்கள் மற்றும் திடீர் பலத்த காற்றால் ஏற்படக்கூடிய அபாயங்களை தவிர்க்க தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளது. இதேவேளை நிலவும் மோசமான வானிலை காரணமாக மாத்தறையிலிருந்து ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்பு கரையோட மீன்பிடி நடவடிக்கைகளுக்கு பொருத்தமற்றதாக மீன்பிடி மற்றும் நீரியல் வளங்கள் திணைக்களம் அறிவித்துள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள பலத்த காற்று தொடர்பான ஆபத்தான வானிலை எச்சரிக்கையை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி மறு அறிவித்தல் வெளியாகும் வரை குறித்த கடற்பரப்புகளில் மீன்பிடி நடவடிக்கைகளுக்காக கடலுக்கு செல்வதை தவிர்க்குமாறு அனைத்து மீனவர்களுக்கும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அதேபோன்று ஏனைய பகுதிகளிலும் கடலுக்கு புறப்படும் மீன்பிடி படகுகளும் மாத்தறையிலிருந்து பொத்துவில் வரையான ஆபத்தான கடற்பிரதேசங்களுக்குள் நுழைவதையோ அல்லது அந்த பகுதிகளில் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடுவதையோ தவிர்க்குமாறு சிறப்பு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. நிலவும் வானிலை தொடர்பாக அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும் அடுத்தடுத்த அறிவிப்புகளை தொடர்ந்து கவனத்தில் கொள்ளுமாறும் பாதுகாப்பு வழிகாட்டுதல்களை பின்பற்றி பொறுப்புடன் செயல்படுமாறு மீன்பிடி மற்றும் நீரியல் வளங்கள் திணைக்களம் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் அறிவுறுத்தியுள்ளது. யாழ்ப்பாணம் சுன்னாகம் பகுதியில் இளைஞர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தில் சுன்னாகம் பகுதியை சேர்ந்த 24 வயதுடைய இளைஞர் ஒருவரை உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், தொலைபேசி சிம் அட்டை ஒன்றை பெறுவது தொடர்பாக குடும்பத்தினரிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டை தொடர்ந்து இந்த துயர சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகின்றது. அதன் பின்னர் குறித்த இளைஞன் தனக்குத்தானே மண்ணெண்ணெயை ஊற்றிவிட்டு வயல் கிணற்றுக்கு அருகே சென்று தீ மூட்டியுள்ளார். அதன் பின்னர் வயல் பகுதியில் காணப்படும் கிணறு ஒன்றில் பாய்ந்து உயிர் மாய்த்துள்ளார். சம்பவத்தை அடுத்து இளைஞரின் சடலம் மீட்கப்பட்டு உடற்கூட்டு பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் சுன்னாகம் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழர் பகுதி மட்டும்தான் உங்களுடைய கண்களுக்கு தெரிகின்றதா எனவும், சிங்கள பகுதிகள் பலவற்றில் காணிகள் இல்லையா எனவும், தமிழர்களுக்கு மட்டும் ஏன் இப்படி அநியாயத்தை செய்கின்றீர்கள் என நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய ஸ்ரீதரன் எம்பி கேள்வி எழுப்பியுள்ளார். நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவிக்கையிலே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், அருண ஜெயசேகரன் அவர்கள் சொல்லுகிறார், காணிகளை நாங்கள் கொடுக்க மாட்டோம், காணிகள் பாதுகாப்புக்கு அவசியமானது.
எங்கே யுத்தம் நடக்கிறது? இந்த நாட்டில் யுத்தம் முடிந்து எல்லாம் சுமூகமானதுன்னு நீங்கள் உலகம் முழுக்க சொல்லுகிறீர்கள். உலக நாடுகளுக்கு சொல்கிறீர்கள் எந்த யுத்தமும் இந்த நாட்டில் இல்லை என்று. அப்படியான அந்த மக்களின் காணிகளை ஏன் வழங்க தயங்குகிறீர்கள்? யுத்தம் இல்லாத நாட்டில் எதற்கு உங்களுக்கு மக்களுடைய காணிகள்? அதிலும் இந்தளவு தூரம் கிட்டத்தட்ட 3000 ஏக்கர் காணிகள் வலிகாமம் வடக்கிலே கேப்பாப்புலவிலே இருக்கிற மக்களுடைய 200 ஏக்கர் வரையான காணிகள். ஏன் அந்த காணிகளை பறித்து வைத்திருக்கிறீர்கள்? அந்த மக்கள் பரம்பரையாக காலாகாலமாக வரலாற்று ரீதியாக வாழ்ந்த மண்ணை நீங்கள் பறித்திருக்கிறீர்கள். ஏன் கொழும்பிலேயோ அல்லது பதுளையிலேயோ அல்லது அம்பாந்தோட்டையிலேயோ மாத்தறையிலேயோ இவ்வாறு இராணுவ முகாம் உள்ள இடங்களை சுற்றி நீங்கள் காணிகளை பிடித்திருக்கிறீர்களா அல்லது பெரிய பிரதேசங்களை வைத்திருக்கிறீர்களா? அது என்ன தமிழர் பகுதி என்பதால் சபாநாயகர் எனக்கு நேரம் தர வேணும். நீங்கள் நேரம் கொஞ்சம் கூட்டியிருக்கிறீர்கள். தயவு செய்து கேளுங்கள். பலாலி என்பது மிகவும் வளங்கொழிக்கின்ற, பயிர் செய்யக்கூடிய, எதை போட்டாலும் முளைக்கக்கூடிய ஒரு வளம் கொழிக்கும் பூமி. அவ்வாறான அந்த பலாலி பசாவிலான் அந்த மயிலிட்டி மக்களுடைய வாழ்வாதாரம் சிதைக்கப்பட்டு இன்று அவர்கள் தெருக்களிலே போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனச்சாட்சி, நீதி ஏன் இந்த அருண ஜெயசேகர என்கிற பாதுகாப்பு பிரதி அமைச்சருக்கு எந்த மனநிலையோடு இந்த பார்லிமெண்ட்ல பேசுறார்? கொழும்பு பெருநகர் நீர் மற்றும் கழிவுநீர் முகாமைத்துவ மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் காரணமாக வெள்ளவத்தை மற்றும் பாமன்கடை ஆகிய பகுதிகளில் தற்காலிகமாக நீர் விநியோகம் தடைப்படும் என தேசிய நீர் வழங்கல் மற்றும் வடிகால் அமைப்பு சபை அறிவித்துள்ளது. இதன்படி இன்று இரவு 10 மணி முதல் நாளை அதிகாலை 5 மணி வரை 7 மணித்தியாலங்களுக்கு இந்த நீர்வெட்டு அமுலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. லங்கா மெட்ரோ டிரான்சிட் நிறுவனம் 799 ரூபாய் என்ற ஒற்றை கட்டணத்தில் வார இறுதி நாட்கள் முழுவதும் மெட்ரோ பேருந்து சேவையில் வரம்பற்ற பயணத்தை அனுபவிக்கும் வகையில் வார இறுதி அனுமதி சீட்டை அறிமுகப்படுத்தியுள்ளது. நண்பர்களை சந்திக்க செல்வது, பல்கலைக்கழகங்களுக்கு பயணிப்பது, நகரத்தை வலம் வருவது அல்லது குடும்பத்துடன் வெளியூர்களுக்கு செல்வது என வார இறுதி பயணங்களுக்கான பயணிகளுக்கு அதிக வசதியையும் நெகிழ்வுத்தன்மையையும் வழங்கும் வகையில் இந்த அனுமதி சீட்டு வடிவமைக்கப்பட்டுள்ளதாக லங்கா மெட்ரோ டிரான்சிட் தெரிவித்தது. இந்த வார இறுதி அனுமதி சீட்டு சனிக்கிழமை நள்ளிரவு 12 மணி முதல் ஞாயிற்றுக்கிழமை இரவு 11:59 மணி வரை செல்லுபடியாகும். இந்த 2 நாள் காலப்பகுதியில் மெட்ரோ பேருந்து சேவைகளில் வரம்பற்ற முறையில் பயணிக்க முடியும். அத்துடன் இந்த சலுகையின் கீழ் 12 வயதிற்குட்பட்ட சிறுவர்கள் இலவசமாக பயணிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வார இறுதி அனுமதி சீட்டை LMD Go என்ற ஆப் மூலம் மட்டுமே பிரத்யேகமாக பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சை மற்றும் உயர்தர பரீட்சை காலத்தில் ஏற்படக்கூடிய அவசர நிலைமைகள் தொடர்பில் பொதுமக்கள் அறிவிப்புகளை வழங்குவதற்காக 5 புதிய தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் முப்படையினர் மற்றும் போலீசாரின் ஒத்துழைப்புடன் பரீட்சை காலத்தை முன்னிட்டு விசேட ஒருங்கிணைப்பு வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த உள்ளதாக அதன் படிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி தெரிவித்துள்ளார். பரீட்சைக்கு முன்னரும் பரீட்சை நடைபெறும் காலத்திலும் அதன் பின்னரும் இந்த வேலை திட்டம் அமுலில் இருக்கும் என அவர் தெரிவித்துள்ளார். இயற்கை அனர்த்தம் அல்லது ஏனைய அவசர சூழ்நிலைகள் ஏற்பட்டால் மாணவர்களை பாதுகாப்பாக பரீட்சை நிலையங்களுக்கு அழைத்து செல்வது, வினாத்தாள்களின் போக்குவரத்து மற்றும் பரீட்சை செயல்பாடுகளுக்கு தேவையான ஆதரவை வழங்குவது உள்ளிட்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பரீட்சைக்கு முந்தைய நாள் 5 புதிய தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகப்படுத்த உள்ளதுடன் தற்போது பயன்பாட்டில் உள்ள 117 என்ற அவசர தொலைபேசி இலக்கமும் தொடர்ந்து செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வானிலை மற்றும் அனர்த்த நிலைமைகள் தொடர்பான தொழில்நுட்ப அறிக்கைகள் 3 அல்லது 6 மணித்தியாலங்களுக்கு ஒருமுறை வெளியிடப்பட உள்ளதுடன் முப்படையினரும் போலீசாரும் தொடர்ச்சியாக கண்காணிப்பு மற்றும் உதவி நடவடிக்கைகளில் ஈடுபட உள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. செம்மணி மனித புதைகுழியில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் 56 நாட்கள் முன்னெடுக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கிய நிலையில் 45வது நாளாக நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது 8 எண்புக்கூடுகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட 5 எண்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் நாணய குட்டி ஒன்றும் சிறுவர்களுடைய ஆடைகளின் பொத்தான்களும் சான்று பொருட்களாக மீட்கப்பட்டுள்ளன. இதன்படி செம்மணி புதைகுழியில் 1ஆம், 2ஆம் மற்றும் 3ஆம் கட்டமென இதுவரையில் 99 நாட்கள் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் 499 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 494 எண்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது.
இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் லங்கா குரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ்லங்காகுரல்.com எனும் இணையத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.